ஹாய், ஃப்ரைடே மார்னிங் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சுன்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு எப்பவும் போல் சுட சுட சோறு. ஃப்ரைடேன்றதுனால நம்ம வீட்டில் எப்பவும் போல் சாம்பார் தாங்க. கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பாருங்க. ஒரே ஒரு காய் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். முருங்கைக்காய் அவங்க வாங்கிட்டு வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் இல்லை வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த சாம்பாரே நமக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு வரைக்கும் இருக்கோங்க. அதனால் சரி வேண்டாம், நிறைய காய் போட்டு வேஸ்ட்டாக தாங்க போகுது வீட்டில், வேணான்னு சொல்லிவிட்டு அதனால் இருந்ததை வச்சு செஞ்சேன். வாசனை சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? என்னதான் இருந்தாலும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு செய்கிற சாம்பார் காரக்குழம்பு இதெல்லாம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருந்தேன். லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மாவில் தான் சாஃப்டாக இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அவங்களுக்கு சாம்பாரும் கொஞ்சம் தக்காளி சட்னி மாதிரி, தக்காளி மட்டும் வரமிளகா பூண்டு வச்சு நல்லா அரைச்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளித்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலேயே அது கொஞ்சம் இதானதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பேச்சுலர்ஸ் செய்யலாம். அவசரத்துக்கு இதை செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவங்கள வரைக்கும் பெப்பர் மஞ்சள் தூள் போட்டு முட்டை செஞ்சு வச்சுருக்கேங்க. நான் அவங்களுக்கு மட்டும் எப்போவுமே நாள் கிழமை பார்க்க மாட்டேன். நான் நிறைய சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்குல்ல இல்லையா, வெள்ளிக்கிழமை முட்டைலாம் செய்கிறாங்கன்னு. விரதம் எல்லாமே என்ன வரைக்கும் தான் நான் முடிச்சுக்க. நான் என்னுடைய கணவருக்கு அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும். நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.